நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல வாழ்க்கையை அப்படியே சும்மா புரட்டி போட்டுருங்க. அது போலதான் நம்ம ராஜேஸ்வரிக்கு வச்சாங்க பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்பெல்லாம் வந்துருச்சுங்க. ராஜேஸ்வரி பண்ணது முழுக்க முழுக்க தவறான ஒரு செயல். அவங்க இந்த மாதிரி செஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க, ஆதங்கப்படுறாங்க, ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. ஏன்டா ராஜேஸ்வரி மீண்டும் மீண்டும் திருந்தாம இது போல தவறான செயலவே செஞ்சுன்னு இருக்காங்களே, அவங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லையா? எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. அந்த பொன் குழந்தைக்கு இதே மாதிரி வாழ போற இடத்துல இந்த மாதிரி தொந்தரவு வந்தா அந்த இடத்துல இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே கஷ்டம் தானே இப்ப நம்ம மல்லியும் பட்டுன்னு இருக்காங்க. இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமா கேள்விகள் ஒரு பக்கம் எழுப்பிட்டு இருக்க. அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் விஜய் கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறாங்க, இதோ பாருங்க விஜய், உங்களுக்கு ஆல்ரெடி என்கிட்ட வேலை இருக்கு. ஏன்னா மல்லியோட இறங்க இன்னும் முடியல, மீண்டும் அவங்கள வந்து எல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நிஷா வந்து கேஸ் தொடர்ந்து இருக்கா. அதுக்காக தான் நீங்க என்ன இன்னும் வீட்டில் வச்சுன்னு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். அதுக்கு தான் எந்த விஷயம் நான் தொந்தரவு பண்ணக்கூடாது, எங்க அண்ணனுக்கு நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சு, அதுக்காக கடன் கேட்க தான் உங்ககிட்ட நான் வந்தேன். மற்றபடி உரிமையோட எதுவும் நான் காசு கேட்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அழகா தெளிவா சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் எந்த ஒரு விஷயத்திலையும். நீங்க உங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க, நான் என் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றேன். எதுக்குங்க அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ள வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படணும்? இதுக்கு மேல நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க, என்கிட்ட வந்து இருப்பீங்க, என்ன மனைவி ஏத்துன்னு காலம் மூலம் நீங்க வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை போயிருச்சு. அதனால நீங்க எவ்வளவு நாள் சொல்றீங்களோ அவ்வளவு நாள் நான் அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியாவோ இல்ல சோபா, கட்டல், ஃப்ரிட்ஜ், ஃபேன் இந்த மாதிரி ஒரு பொருளாவோ இருந்துட்டு போறேன். என்ன எந்த காரணத்தை கொண்டும் அவங்க ரெண்டு பேரும் ராஜேஸ்வரி ரஞ்சன் எதுவும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க கிட்ட நான் மீண்டும் மீண்டும் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவங்க கேட்கற கேள்விக்கெல்லாம் நான் கூனி குறுகி நிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு, அதை சொல்லிருங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறாங்க. நம்ம விஜய் தானே மல்லி, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அண்ட் நான் சொன்னது வந்து வேற விதமா தான் சொன்னேன், நீ புரிஞ்சுக்கணும் தவறா புரிஞ்சுன்னு இருக்கேன். இல்ல விஜய், நான் ஃபர்ஸ்ட் தவறா தான் புரிஞ்சுருந்தேன், நீங்க என் மேல லவ் பண்றீங்க, என்ன அந்த வாழ்க்கையை உள்ள விட்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீங்க நடிக்க வேணாம், எதுக்கு உங்களையும் நீங்க ஏமாத்தின்னு இருக்கீங்க, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீங்க ஏமாத்தின்னு இல்ல, நான் ஏமாந்துன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க, நான் ஏமாந்துட்டு தான் உங்களை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது தவறான விஷயம், நான் ஏமாந்துனே இருக்கேன். அதனால இதுக்கு மேல உங்களை எந்த ஒரு தொந்தரவும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிருங்கன்னு சொல்லிட்டு காலில் விழாத ஒரே ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்கறாங்க. இதை கேட்ட அப்புறம் இதுக்கப்புறம் வேற எதனா நடக்குமா நடக்காதா, அந்த பிரச்சனை இப்படியே தான் தொடர்ந்து டிராவல் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைனாவே பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பா பிரச்சனை இல்லாத எந்த ஒரு வாழ்க்கையும் இருக்காதுங்க. ஆனா அதை எப்படி கடந்து போக போறோம், எப்படி அதை எடுத்துட்டு போக போறோம் அப்படின்றது தாங்க கேள்விக்குறியாவே இருக்கு. இந்த கேள்விக்குறிக்கு நடுவில் நம்ம என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன செய்ய போறோம் அப்படின்ற விஷயம் தான் தீர்மானிக்கும் நம்மள. அது மட்டும் இல்லாம நம்ம ரஞ்சன் வந்து வாழ்க்கையை பறி கொடுத்துட்டேன், இனிமே என் வாழ்க்கை யார் கொடுப்பான்னு சொல்லிட்டு காலங்காத்தால இருந்து ஒப்பாரி வச்சுன்னு இருக்காங்க. எதுக்குடா அவங்களுக்கு இந்த வேலை, சைலண்டா அவங்க பாட்டு இருக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணணும் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பண்ண சொன்னதை நம்ம ரஞ்சன் தாங்க. ரஞ்சன் இதை வச்சு உனக்கு எதனா ஒரு வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம விஜய் ஓப்பனா சொல்லிடுறாரு, என்ன நம்பாத, என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தி தான், அது என் மல்லி மட்டும்தான். மல்லியை எக்காரணத்துக்கு கொண்டு நான் வீட்டை விட்டு அனுப்பவும் மாட்டேன், என் வாழ்க்கையை விட்டு அனுப்ப மாட்டேன், இன்னொரு பர்சனுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டேன். உனக்கான நல்ல மாப்பிள்ளையே நான் கண்டிப்பா தேர்ந்தெடுத்து உனக்குன்னு கல்யாணம் பண்ணி உனக்கு தேவையான சொத்து ஆடம்பரம் எல்லாமே அந்த மாப்பிள்ளை கிட்ட இல்லைனாலும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். அது மட்டும் நம்ம கம்பெனியில அவருக்கு வேலையும் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதை நம்ம ரஞ்சிதம் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம என் வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு அழுந்து போறாங்க. நம்ம ரஞ்சிதம் இருந்துன்னு ஒரு பக்கம் என்னடா என் வாழ்க்கை நாசம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு போக, ராஜேஸ்வரி இருந்து எதுக்கு விஜய் இந்த மாதிரி எல்லாம் பேசுற, அவ உன்னவே நம்பி வந்தவ, உனக்கானவ, அவளை போய் இந்த மாதிரி ஒரே வார்த்தை சொல்லிட்டு அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். அப்ப என் கூடவே இருந்து எனக்காகவே பிறந்தவன் மல்லி, அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துக்கும். என்னடா நம்மளை இந்த மாதிரி ஒரு பக்கம் துச்சமா நினைக்கிறாங்களே, நம்மளை அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு போறாங்களே, இதெல்லாம் கேட்கும் போது நம்ம மனசு எவ்வளவு கொதிக்கும், எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா வாழ்க்கையே வெறுப்பாயிருங்க. அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் கடந்து போகணும். வாழ்க்கையில எது ஒன்றையும் கடந்து நம்ம போலேன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுங்க. வாழ்க்கையில கடந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு போயின்னு இருக்கு. இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, இதெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா நீங்க கண்கூட பார்க்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நம்ம மல்லி சீரியல்ல ஓடின்னு இருக்குங்க. அது எல்லாமே நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாம். ஆனா நம்ம மல்லியை ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்கும் போது தான் நம்மளுக்கே ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகுது. என்னடா இது மல்லி
மல்லி சீரியலா இல்ல இது சீரியலா சொல்லிட்டு கோவமா இருக்கு ஒரு பக்கம். எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆர்கியூமெண்டா போயின்னு இருக்க நம்ம மல்லி சீரியல இனிமே ஆர்கியூமெண்ட்ன்றதே இருக்காது. நம்ம மல்லி அதுக்கு இனிமே இடம் கொடுக்க மாட்டாங்க. உங்க இஷ்டம், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்த வேலைக்காரி நான், வேலைக்காரி வேலையை மட்டும்தான் செய்யணும். வேலைக்காரி நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யறேன். இதுக்கு மேல நான் யாரும் எதிர்த்து பேச மாட்டேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது நான் தவறு செஞ்சிருந்தா நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.